ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ என்ன செஞ்சேன்னு சொல்கிறேங்க. வடக்காரியும் பூரி தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்காக பொண்ணு வந்து தோசை கேட்டாங்க. அவங்களுக்கு தோசை கொடுத்துட்டேங்க. தோசையும் சாம்பாரும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. வடக்காரி தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொரன்ட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு தவாவில் வந்து அரைச்ச மாவு தட்டி. வடக்காரி ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பூரிக்கு மாவு வந்து உருட்டிக்கலாங்க. மாவு பிசையும் போது கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு, டால்டா சேர்த்து பிசைங்க. ரொம்ப நல்லா வருங்க. பூரி மாவு வந்து எப்போவுமே பிசைஞ்ச உடனே வந்து பொரிக்கக்கூடாதுங்க. ஒரு ஹவர் இல்லைன்னா 1/2 hour அப்படியே ஊற விடுங்க மாவை. அப்புறமா நீங்கள் பிசைஞ்சு பூரி வந்து பண்ணிங்கன்னா உபசி இந்த மாதிரி வருங்க. நல்லா சாஃப்டாக. இந்த 3 பொருளும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லியிருக்கேன். பூரிக்கு இருக்கட்டும், ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. வடக்கறியும் பூரியும் ரெடி ஆகிடுச்சுங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ்க்காக வந்து கோவாவும் ஆப்பிளும் தாங்க வச்சுருக்கேன். அப்படியே கொடுத்தா என் பையன் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் சால்ட்டும் காரமும் சேர்த்து கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேங்க. அடுத்த புது வீடியோட பார்க்கலாம்.